மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் ஆகியோர் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது பற்றின கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் இணைகிறார். வணக்கம் சுரேஷ், இது பற்றின கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவானந்த் மற்றும் அவருடைய மனைவி மர்லினா ஆகியோருக்கு எதிராக இந்திய ஜனநாயக சட்டம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் 7 நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் கடந்த 25ஆம் தேதி தனிப்படை போலீசாரால் அவர்கள் டிசம்பர் மாதம் இவர்கள் தனிப்படை போலீசாரால் ஆந்திராவில் கைது செய்யப்படுகிறார்கள். இதைத் தொடர்ந்து சென்னை வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இவர்கள் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஜாமீன் கோரி இருவரும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு இன்றைக்கு மாவட்ட 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனிதர்கள் தரப்பில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்த ஒரு நோட்டீஸும் அளிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்தார்கள். இதையடுத்து இந்த ஜாமீன் மனுவுக்கு காவல்துறையும் பாதிக்கப்பட்ட பெண்ணும் பதிலளிக்கும்படி உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.